இந்த வருஷம் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். கடைசியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு முன்பாக கரம் உயர்த்தி, எனக்குள்ளே நல்ல ஒரு விசுவாசத்தையும் ஜபாவியையும் மன்றாட்டின் ஆவியையும் அனுதினமும் நான் தனித்து மோடு பேசுகிற கிருபையையும் ஆண்டவரே எனக்கு இந்த வருஷம் அதிகமாக தரணும். போன ஆண்டை விட இந்த வருடம் என்னுடைய ஜப நேரம் அதிகமாக இருக்கணும். எல்லோரும் கையை உயர்த்தி கேளுங்க. ஜப நேரம் அதிகரிக்க பண்ணுங்க. என்னுடைய பைபிள் படிக்கிற நேரம் அதிகரிக்க பண்ணுங்க. கண்ணை மூடி கேளுங்க. ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் அந்த கிருபை உங்கள் மேலே ஊற்ற விரும்புகிறார். அதற்காகத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்படி தேவன் சொல்லுகிறார். எல்லாம் கரம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருஷம் அதிகமாக நான் ஜெபம் பண்ணணும், அதிகமாக உம்மை தேடணும், உம்முடைய சமூகம் எனக்கு பேரானந்தமாக இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு நீங்கள் தரப்போகிறீங்கப்பா. உமக்கு நன்றி சொல்லுங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு ஒருவருக்கு நன்றி அப்பா, உமக்கு ஒருவருக்கு நன்றி. இந்த சாயங்கால நேரத்தில் தகப்பனே, சமீபத்திலும் தூர இடங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் நேரத்தை பொருட்படுத்தாமல் ஓடி வந்து ஆண்டவரை ஜெப மையத்தில் வந்து கைகளை உயர்த்தி நிற்கிறார்கள் அப்பா. கர்த்தருடைய சமூகம் அவர்களுக்கு பேரானந்தமாய் இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். என் ஆண்டவர் நடத்தும், தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அதிகாலையிலேயே உம்முடைய சமூகத்திற்கு வந்து ஆராதனைகளிலே பங்கு பெற்றிருப்பார்கள். இன்றைக்கு சாயங்காலமும் திரும்ப ஓடி வந்திருக்கிறார்கள். இந்த வருஷத்தை நடத்துவதற்கு ஞானத்தையும், இந்த வருடத்தில் நடந்து கொள்வதற்கு கிருபையையும், இந்த வருஷத்தில் செய்து முடிப்பதற்கு பலனையும், இந்த வருஷத்தில் சத்துருவை ஜெயிப்பதற்கு விசுவாச வரத்தையும் ஆண்டவர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி தரித்திரமில்லாத வருஷமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வைத்து தாரும். எங்கள் ஜெபங்களை கேட்ட கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி. உட்காருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். சமீபத்தில் தூர இடங்களிலிருந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் புது வருட வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வருஷத்தில் காலையிலேயே அதிகாலையில் முதல் மணி நேரத்திலேயே கர்த்தரோடு கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கொரோனா காலத்தை திரும்பி பார்க்கணும், கஷ்ட காலங்களை திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்து ஆண்டவர் இம்மட்டுமாய் நடத்தி வந்ததை யோசிக்கணும். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் மீண்டும் இந்த வருஷத்தை காண்பதற்கு நமக்கு ஒரு தருணம் தந்திருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். ஒரு தருணம் தந்திருக்கிறார். பொதுவாக நாம் உலகத்தின் முடிவை நோக்கி பயணிக்கிறோம். கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து பயணித்து கொண்டு வருகிறோம். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு கடந்த 2023 பயங்கரமான பேரழிவுகள், ஏதோ ஒரு சில இடங்களில் என்று சொல்ல முடியாது, உலகம் முழுவதிலும் பேரழிவுகளை உலகம் சந்தித்தது. இது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இது ஆச்சரியப்படக்கூடியதல்ல. ஏனென்று சொல்கிறேன்,
ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கடைசி காலத்தில் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேட்கும்போது கலங்காதீங்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன், இன்றைக்கி அதிகாலையிலேயே ஜப்பானில் பெரிய நிலநடுக்கம். வருஷத்தின் முதல் நாள்லேயே ஜப்பானில் ரிக்டர் அளவில் 7.4, அதாவது 7 டச் பண்ணாலே அவ்வளோதான், பெரிய உபத்திரவம் தான். சுனாமிக்கு அங்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 36,000 வீடுகள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் இன்றைக்கி வருஷத்தின் முதல் நாள் நியூஸு. இனிமேல் நம்ம இதெல்லாம் இப்படி அடிக்கடி கேள்விப்படும்போது உடனே உங்கள் இருதயம் சொல்லணும், கர்த்தர் வாசல் அருகே வந்திருக்கிறார். சரியா? அப்போ உலக மக்களுக்காக நம்ம இன்னும் பாரத்தோடு ஜெபிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம பாரப்படுத்துகிறாரு. இந்த வருஷத்தில் தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் உலகத்தை காரியர்கள் மூடும், கர்த்தரும் நம்மேல் உதிப்பார். அதனால் நீங்கள் 2023 ஆண்டவரை தேடினதை விட இந்த 24 கொஞ்சம் கூட இன்னும் அதிகமாக தேடணும் என்று நான் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு ஆலோசனையாக அன்பாக சொல்கிறேன். பொதுவாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் ஆண்டவரை தேடுறோம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம மனரமியமாக இருக்க படிக்கணும். மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அதற்குரிய கிருபைகளை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. திரும்ப வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அவ்வளோதான். நீங்கள் உங்கள் பைபிளை பார்த்து படிங்க, அந்த வசனத்தை படிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். ஆமென். இந்த வார்த்தையை நான் மிக முக்கியமான ஆசீர்வாதமாக கருதுகிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் வீட்டில் இருந்தோம் ஓயாமல் சண்டை நடந்தா அது நல்லா இருக்கும்? நல்லா இருக்காது. ஆனால் இந்த வார்த்தை என்னது? நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. கையை வைத்து ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஆமென். இந்த வாக்கு தத்தத்தை நான் எனக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம், கையை உயர்த்தி. இந்த வாக்கு தத்தத்தை எனக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அப்படி வாயை திறந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுங்க. யோசுவாவுக்கு சொன்னதை இந்த 2024 1ஆம் தேதி முதல் நாளில் சாயங்கால நேரத்தில் எனக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இங்கே பாருங்க, ஆண்டவர் பேசும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு பாதகமான சிச்சுவேஷனில் ஆண்டவர் பேசுகிறது நம்ப முடியுமா முடியாதான்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமா, இதெல்லாம் ஆண்டவர் செய்வாரா என்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது கர்த்தர் பேசுவார். ஆனால் நம்ப முடியாத நேரத்திலும் யார் நம்புகிறாங்களோ அவர்களுக்கு அது வாய்க்கும். உதாரணமாக யோசுவாவை பார்த்து கர்த்தர்,
நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொன்ன அந்த சிச்சுவேஷன் உங்களோடு பேசுகிறேன். இப்போ சூழ்நிலையை பேசுகிறேன். வாசிங்க. அதுக்கு முந்தின, அதாவது உபாகமத்தின் புத்தகம் 34:8 இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக 30 நாளா அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. இப்போ மோசே மரித்து போயிட்டாரு. வசனம் சொல்லுகிறது 120 வருஷம் வாழ்ந்தார், அவர் காலம் முடிந்தது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அப்படியே அமைதியாக அந்த வனாந்தரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து புறப்பட்டவங்க? எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க. எங்கே போய் சேரணும்? கானானுக்கு போய் சேரணும். இன்னும் கானானுக்கு போகல, கானானை பார்க்கல. ஒரு கடினமான நேரத்தில் அவங்கள நடத்தி கொண்டு போன மோசே இப்போ இல்லை. ஜனங்கள்லாம் அழுது புலம்பி துக்கம் அவங்களுக்கு தாங்க முடியல. இனி எங்களை யார் நடத்துவா? யார் எங்களை கொண்டு போவா? தண்ணி இல்லைன்னா தண்ணிக்காக ஜெபம் பண்ணுவார், இல்லை இறைச்சி இல்லைன்னா இறைச்சிக்காக ஜெபம் பண்ணுவார், செங்கடல் மிரட்டுனா கையை நீட்டுவார். இப்படி ஏராளமான அற்புதங்களை செய்து ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த மோசே இல்லை. இப்போ வனாந்தரத்தில் ஜனங்கள் அப்படி அழுதுகிட்டு இருக்கிற நேரம் திடீரென்று பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் யோசுவாவோடு ஆண்டவர் பேசுகிறாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. மோசையோடு இருந்தது போல இன்றைக்கி இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் உங்கள் இருதயத்தில் இருக்கும். அது ஏன் இருக்குன்றதுக்கும் நான் இப்போ சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் ஒருத்தரை கேட்டேன், உங்கள் ஆலயத்தில் ஆராதனைக்கு போனீங்களா? போனேன். பாஸ்டர் என்ன வாக்கு தத்துவம் பிரசங்கம் பண்ணாங்கன்னா அவர் குறிப்பிட்ட வாக்கு தத்துவத்தை சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூட இன்னொன்று சொன்னார். போன வருஷம் இதே மாதிரி தான் சொன்னார். அது அவ்வளோ ஒன்றும் நிறைவேறின மாதிரி தெரியல. இப்போ இந்த வருஷமும் சொல்கிறாரு. பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல. ஏன்னா அவருடைய சூழ்நிலை அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிறோம், கொஞ்சம் வித்தியாசமாக பேச போகிறேன், கவனிக்கணும். அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக பேசுகிறவன் மனுஷன். ஆனால் சூழ்நிலை பாதகமாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் பையன் சர்வ முட்டாள் வைங்களேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. செம முட்டாள், ஒப்பேறவே மாட்டான் வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் உங்கள் பையன் நல்ல மார்க் எடுப்பான். நம்ப முடியுமா? ஏன்னா முட்டாள்னு யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். சர்வ முட்டாள்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஏதோ ஆண்டவர் சொல்கிறாரா நீ பாஸ் பண்ணிடுவியாடா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அவன் 4 கொஸ்டின் படிச்சிருப்பான், அதுதான் வந்திருக்கும். அவன் எழுதியிருப்பான், பாஸ் பண்ணியிருப்பான். அப்படி நடந்திருக்கா இல்லையா? எவ்வளோ நடந்திருக்குது. இங்கே பாருங்கள், சர்வ முட்டாளெலாம் கொரோனாவில் பாஸ் பண்ணிட்டானுங்க. இருந்துச்சா இல்லையா? அப்போ அதுக்குன்னு வருஷம் கொரோனா அனுப்புவாரா? இல்லை. அதனால் இங்கே பாருங்கள், நீங்கள் எந்தெந்த சிச்சுவேஷனில் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, கஷ்டத்துலையோ போராட்டத்திலையோ உபத்திரவத்திலையோ, ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. அந்த வசனத்தை நீங்கள் படிங்க. உனக்கு முன்பாக ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து, ஒருவேளை எதிர்த்து வரலாம், ஆனால் அவனால் நிற்க முடியாது. எதிர்த்து வரலாம், நிற்க முடியாது. அப்போ இதை விட ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு நான் நினைக்கிறேன்.
இல்லை? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாமல் 2024 கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக லீட் பண்ணுங்க. சரியா? அப்போது நான் இதை குறித்து சில வாரங்களாகவே யோசித்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த யோசுவாவுக்கு நீங்கள் பேசும்போது அவன் சூழ்நிலை சரி கிடையாது. ஒரு பக்கம் மோசே இறந்து போயிட்டாரு, ஜனங்கள்லாம் புலம்பிக்கிட்டு கிடக்குறாங்க, வழி தெரியாமல் திகைச்சிட்டு கிடக்குறாங்க. அந்த சூழ்நிலையில் எல்லாருடைய காது கேட்க ஆண்டவர் பேசினா கூட பரவாயில்ல, யாருக்கும் தெரியாமல் இவர்கிட்ட பர்சனலாக பேசுகிறார். அப்போ இதை கொண்டு போய் ஜனங்கிட்ட சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே இந்த ஆட்கள் ஒரு மாதிரியான ஆட்கள். இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் முழுமையாக நம்புனீங்கன்னா தேவன் கிருபை செய்வார். நம்புறீங்களா? ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நான் என்ன செய்யணும்? என்னை பொறுத்தவரையில் சில பேர் கேட்பாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்கும்? நீ நான் எப்படி இருக்கிற அப்படி தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனங்களுக்கு கஷ்டங்களும் போராட்டங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இன்னும் அதிகமாக வரும், இன்னும் அதிகமாக வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரியா? உபத்திரவ காலங்கள் இருக்கும். மனுஷனுக்கு மனுஷன் போராடுவான். குறிப்பாக மனுஷனுடைய அன்பு ரொம்ப ஏற்கனவே ஒன்றும் கிடையாது. இப்போது பாருங்களா, இப்போ ஒரு காலத்தில் பிள்ளைகள் சாப்பிட்ட பிறகு தான் தாய் தாப்பன் சாப்பிடுவான். இன்றைக்கி ஆளுக்கு சாப்பிட்றானுங்க. மனுஷனுடைய அன்பு தணிந்து போயிடுச்சு, இன்றைக்கி தணிந்து போயிடுச்சு. அப்போ இப்படிப்பட்ட கடுமையான காலங்களில் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிற சத்தியம் என்னென்னா, இந்த வருஷத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும். யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வேகமாக வாசிங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். கர்த்தரை தேடும் யாவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். 7 வாஸ்தம் 11 பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென். இங்கே பாருங்க, உங்களுக்கு முன்பாக இந்த 2 வசனங்களை நான் வைக்கிறேன். இந்த வருஷத்தில் தேவன் இந்த யோசுவா 1:5 நிறைவேற்ற போகிறாரு. அதில் மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக எந்த சத்துரு வர முடியாது. அதே நேரத்தில் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன ஆண்டவரே காரணம்? ஆண்டவர் இந்த 2 வசனங்களை படிக்கும்படி என்னை ஏவுனார். ஒன்று யாத்திராகமம் 33:7. அதை ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற வகையில் சொல்கிறேன். எப்போ ஆண்டவரை தேடணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ ஜனங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவாங்க. இன்னும் தெளிவாக சொல்லட்டா, தேவைக்காக போவாங்க. சத்தமாக சொல்லுங்கள், தேவைக்காக போவாங்க. அது 7ஆம் வசனம். 11ஆம் வசனத்தில் யோசுவா மட்டும் ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலேயே தங்கிட்டார். யோசுவாவென்னும் இந்த வாலிபன், பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அங்கேயே இருந்துட்டான். இங்கே பாருங்கள், 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப்பு எப்போ தேவையோ அப்போ ஆண்டவரை தேடுவாங்களாம். இன்னொரு குரூப் இருக்குது, எப்போவுமே ஆண்டவரோடு கூட இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த குரூப்பு? ஒன்று, எப்போ ஆண்டவர் தேவையோ. ஒருத்தர் சொன்ன கால் உடைஞ்சு போச்சு, சொன்னல கதை. தேவைக்காக தேடினாங்க.
ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்புறம் ஆளை காணோம். ஒரு குரூப்பு எப்போ தேவையோ அவரை தேடுவார்கள். இன்னொரு குரூப்பு அவர் தேவையோ இல்லையோ அவரோடையே இருக்கிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் கொஞ்சம் இதை எழுதி வச்சு, ஆண்டவரே இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் நான் உம்மோடு கூட இருக்கிறது தான். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையின்படியே நான் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் எனக்கு நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் கூட இருக்கிறார்ன்றதை இன்னொரு வசனத்தில் உங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுக்கிட்டா, நீங்கள் அவரை தேடும் போதெல்லாம், அவரோடு கூட இருக்கும் போதெல்லாம் உங்களை சுற்றிலும் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். உங்கள் சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கும். வாசிக்க வேண்டிய வசனம் 97ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம். 97ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் எடுத்து பாருங்க, வாசிக்க கேட்கலாம். கர்த்தரின் பிரசன்னத்தினால், கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டு. பர்வதங்கள் போதும், மெழுகு போல உருகி போயிடும். நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன வீடு வாடகை வீட்டில் வாழ்ந்தாலும் அல்லது 4 அறையில் வாழ்ந்தாலும் உங்கள் வீடு எப்போதும் தேவ பிரசன்னத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீடு எப்போதும் தேவ பிரசன்னம். உங்கள் வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நீங்கள் அப்படி பாட ஆரம்பிச்சோன்னா பாடிக்கிட்டே இருப்பீங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜெபத்தை உங்களால் நிறுத்தவே முடியாது. இன்றைக்கி காலையில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் நான் பிரசங்கம் பண்ணேன். அங்கே சொன்னேன் 1 minute ப்ரேயர்னு. ஏற்கனவே நம்ம போதிச்சிருக்கிறோம் 1 minute ப்ரேயர். 1 நிமிஷம் ஜெபம். 1 நிமிஷம் ஜெபம் எப்போ பண்ணணும்? உதாரணமாக சாப்பிடும்போது டைனிங் டேபிளில் சாப்பாடெலாம் வச்சாச்சு. அப்போ என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே இந்த உணவை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து ஓட கிருபை தாங்க. ஆமேன். நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போது என்னுடைய சீனியர் பாஸ்டர் தான் அங்கே பிரசங்கம் பண்ணேன். நான் கூட போனேன், உதவியாளராக போகிறேன். அது ஒரு உபவாச ஜெபம். காலையிலேருந்து தண்ணி கூட கிடையாது. 2 மணிக்கு ஜெபம் முடிஞ்சோடனே டைனிங் டேபிளில் சாப்பாடெலாம் கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ எங்களுடைய சீனியர் பாஸ்டர் சொல்கிறாரு, பக்கத்தில் இன்னொரு ஊழியர், தம்பி ஜெபம் பண்ணுங்கன்னார். அவர் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணார். கர்த்தாவே இந்த உணவுக்காக ஸ்தோத்திரம். பாத்திரம் கழுவும் அம்மா யாருன்னு தெரில, கடைக்கு போனவங்க யாருன்னு அவர் சொன்னதை சொல்கிறவங்கள, அப்படியே கடைக்கு போயிட்டு வந்தவங்க யாரும் தெரில, சோறு பொங்கின அம்மா யாருன்னு தெரில. ஆண்டவரே இது சொல்ல சொல்ல எங்கள் சீனியர் பாஸ்டருக்கு டென்ஷன் ஆகி அவர் வந்து என்னை தட்டி, இவன் எது கேட்டால் தெரிலன்றான், புரியுதா, இவன் எப்போ முடிப்பான்னு தெரில. அதனால் அவர் சொன்னதான், அதனால் நான் சாப்பிட்றேன்ப்பா. அவர் சும்மா தான் சொல்கிறார் நான் நினச்சா, அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் பாருங்கள். 25% அவர் பிளேட்டில் சாப்பாடு காலி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் தான் அவர் நிறுத்தினார். அவர் அன்னைக்கு வாங்கி கட்டினார். என்னையா ஊழியம் செய்கிறீங்க? டைனிங் டேபிள் எப்படி ஜெபம் பண்ணணும்? தனி ஜெபத்தில் நீ கடைக்கு போனது யார், போனவன் வந்தது யார் எல்லாம் சொல்லிட்டு அவன் பசியாக இருக்கான். 1 minute ப்ரேயர். லாசருவே வெளியே, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? சகைவே கீழே, அவ்வளோதான். பரவாயில்ல, ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறீங்களே. எல்லா இடத்துலையும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, காலையில் ஜெபம் பண்ணு, நைட்டில் ஜெபம் பண்ணு, நீ நைட் ப்ரேயர் வேறு நடத்திக்கிற, நைட்டில் வேறு ஜெபம் பண்ணு அப்படின்றல விஷயத்துக்கு வரேன். பொதுமக்களோடு ஜெபம் பண்ணும்போது, 4 பேரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது, உங்கள் பாஸ்டர் ஐயா உங்களை அம்மா காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் என்ன பண்ண, ஆவியானவரே வாரம் கூப்பிடக்கூடாது. பாஸ்டர் டென்ஷன் ஆகி அவர் 5 மணிக்கே வந்துட்டார் ஆவியானவர் அப்படின்ற அளவில் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால்,
தேவ பிரசன்னம் எப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தா, உங்களை சுற்றி தேவ பிரசன்னம் இருந்தா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கைகளை உயர்த்தி அப்படி கண்ணை மூடி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் 2024 முழுவதும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக இருங்க. தேங்க்யூ லார்ட். என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருங்க. என்னை சுற்றிலும் ஆண்டவரே ஷாந்தாலா பானா ஹபுல்லா ஹபா. நல்ல வாயை திறந்து பயப்படாதீங்க. போன வருஷம் கஷ்டம், இழப்பு, வேதனை, போராட்டம், ஒரே கண்ணீர், ஒரே தருத்திரம், ஒரே வறுமை, கடன் பாரம், சண்டை, குழப்பம். ஆனால் ஆண்டவரே இந்த வருஷம் என்னை சுற்றிலும் ஒரு தேவ பிரசன்னம், என்னை சுற்றிலும் ஒரு தேவ பிரசன்னம், என் மகளை சுற்றிலும் என் மகனை சுற்றிலும் ஒரு தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த பிரசன்னத்தால் நிரப்புகிறீர். இன்னைக்கே கரந்தட்டி தேங்க் பண்ணிடுறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, கரங்களை தட்டி பாடுங்க. நயவா என்னை நடத்தும் 24 முழுவதும். என்னை மறவா இயேசுநாதா, உன்னன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஆமென். நம்ம முடிக்க போறோம். சரியா? 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். ஆமென். ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது எப்படி நான் பார்க்குறது, என் லைஃப்பில் என் வீட்டில் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புவீர்களே ஆனால் யோசுவா 1:11 எழுதிக்கோங்க. இப்போ நான் என்ன பேச போகிறேன் தெரியுமா? அந்த 5ஆம் வசனத்திலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் யோசுவாவோடு ஆண்டவர் பேசின உடனே யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறார், 3 நாளைக்குள்ள நம்ம யோர்தானை கடந்துருவோம். எல்லாம் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. எப்படி பண்ண போகிறோம், ஏது செய்ய போகிறோம், ஒன்றும் புரியலையே. இப்போ இந்த வருஷத்தை நம்ம எப்படி நடத்த போகிறோம், இல்லை எப்படி நடத்த போகிறோம், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுறதா, வீட்டை நடத்துகிறதா, வேலைக்கு போகணுமே, எவ்வளோ தேவைகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். யோசுவா சொன்ன வார்த்தையை பாருங்கள். ஜனங்களை பார்த்து சாப்பாடெல்லாம் ஆயத்தம் பண்ணுங்க. திடீர்னு வந்து சொல்கிறார் யோசுவா, சாப்பாடெல்லாம் ஆயத்தம் பண்ணுங்க, 3 நாளைக்குள்ள யோர்தானை கடக்க போகிறோம். நீங்கள் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தேசத்தை போய் சுதந்தரிப்பீங்க. இதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் விசுவாச ஜீவியம். விசுவாசத்தினால் நீதிமான். இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எந்த காரணத்தை முன்னிட்டும் என் வாயில் அவிசுவாசமான வார்த்தை வரவே வராது. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஃபவுண்டேஷனே விசுவாசம்தான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். விசுவாசி பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ விசுவாசிக்காதவனுக்கு
இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் இருந்து இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் வருமா அப்படி நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை விதைக்கிறார். அந்த விசுவாசம்தான் இந்த வருஷத்தில் நீங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நைட்டில் போன உடனே உங்கள் பைபிள்லேயோ உங்கள் டைரியிலையோ அல்லது வாலிப பிள்ளைகள் செல்ஃபோன்லேயோ இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்கும்னு எழுதி வைங்க. சரியா? நீங்கள் வேணா பாருங்கள், அது நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எது வேணாலும் நடக்கும். ஒரு குடும்பத்தில் அவங்களுடைய தகப்பனை பார்த்து பிள்ளைகள் சொல்லுது, அப்பா இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே? ஆமாம். ஆண்டவர் நமக்கு ஒரு மீன் குழம்பு தரமாட்டாரா? ஒரு மீன் வாங்கி தரமாட்டாரா? இவ்வளோ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமே அப்படின்னு பிள்ளைகள் சொல்லுது. அப்பா சொல்கிறாரு, மேலே அங்கே பார்த்து சொல்லு, அங்கே பார்த்து சொல்லு அதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்பா ஒரு ஊழியத்துக்கு போயிட்டார். நடந்ததை சொல்கிறேன். திரும்பி அப்பா அப்படியே நடந்து வரார். சாயங்காலம் அவங்க ஒரு ஏரியை தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு, அதாவது ஏரிக்கரை வழியாக தான் அவங்க வீட்டுக்கு போகணும். ஏரிக்கரை வழியாக அவர் நடந்து போகும்போது ஏரிக்குள்ளே இருந்த பெரிய மீன் துள்ளி அவர் காலில் வந்து விழுந்துருச்சு. காலில் கடந்துக்கிட்டு துடிக்குது, கீழே விழ மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. உடனே அவர் என்ன செஞ்சார்? அந்த மீனை பிடிச்சிட்டாரு. பெரிய மீன். வீட்டில் அப்படியே பிடிச்சி கொண்டு போகிறாரு. பிள்ளைகள்லாம் பார்க்குது, தகப்பன் கையில் என்ன இருக்குது? மீன் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். இது எப்படி நீங்கள் வாங்குனீங்கப்பா? இது ரொம்ப விலையாக இருக்குமே, உங்கள்கிட்ட பணம் இல்லையே, எப்படி வாங்குனீங்க? நான் போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்? மேலே பார்த்து சொல்லு, அங்கே பார்த்து சொல்லு. உங்களை பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? அவனுக்கு தான் ஏன் மீன் கிடைச்சிது, எனக்கு கிடைச்சிதா? இங்கே பாருங்க, அதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு. உனக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். போங்க அந்த மீன் கடைக்கார்ட்ட சொல்லுங்கள், தந்துடுறேன். எங்கே போகிறேயா? இங்கே தானே இருக்கிறேன், போய் வாங்கிட்டு வாங்க, ஒரு 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எந்த காரணத்தை முன்னிட்டும் சத்தமாக சொல்லுங்க, கடன் வாங்க மாட்டேன், வாய் வர மாட்டேங்க. எந்த காரணத்தை இப்போ அப்பா நினச்சிருந்தா, சரி பசங்களாம் மீன் குழம்பு இல்லாமல் கஷ்டப்படுதுங்க, நான் போய் ஒரு கடனாவது வாங்கிட்டு வந்திருக்கலாமா? ஆனால் தகப்பன் விசுவாச வீரன். குளத்தில் கிடக்கிற மீன் துள்ளி விழுமா? அப்போது அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக அவங்க மீன் குழம்பு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓயாமல் கடை வழியாக தெரியாதீங்க. அப்படி ஒரு குரூப் இருக்கீங்க, கடை வழியே தெரியுது. புதுசாக ஒரு ஹோட்டல் போட்டிருக்குறோம், அதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் போய் பார்க்கணும். இப்போலாம் அப்படி ஃபோன்லேயே பார்த்து புதுசாக போட்டிருக்கானே என்ன இருக்குது, போகாமல் வரீங்களா? இதெல்லாம் எல்லாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் இன்றைக்கி நைட்டு நீ என்ன சாப்பிடணும்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு. நாளைக்கு காலையில் என்ன சாப்பிடணும்னு அறிஞ்சிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, லட்சக்கணக்கான மக்கள் ஒரு துண்டு ரொட்டிக்காக அப்படியே வரிசையில் காத்து கிடக்கிறாங்க. பயங்கர பஞ்சத்தின் உச்சக்கட்டம். ஆப்கானிஸ்தானில் உச்சக்கட்டம், மொரோக்காவில் உச்சக்கட்டம். புரியுதா உங்களுக்கு? ஏன் நான் நேற்று காலையில் ஞாயிற்றுக்கிழமை 24th கோயம்பேடு வழியாக நான் KK நகரில் அங்கே இருக்கிற, அதாவது அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளியில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகிறேன்.
அந்த நம்ம கோயம்பேட்டில் ஒரு ரோட்டில் வரிசை ஏழை ஜனங்க நிற்கிறாங்க. ஏன் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒருத்தர் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு ஒரு 10-50 பேர் வரிசையாக நிற்கிறாங்க. நம்புறீங்களா இதை? இப்போ இந்த காலையில் எங்கேயாவது வரிசையில் நின்று கஞ்சி குடிச்சிட்டு வந்த ஆள் கையை வைத்து காட்டு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் அங்கே ரோட்டில் கஞ்சி கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு வந்திருக்கேன்றவங்க கையை வைத்து காட்டுங்க யாராவது. இல்லை, சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு பேர் தான் கர்த்தருடைய கிருபை. அப்போ அவனுக்கு கர்த்தருடைய கிருபை இல்லையா? யோசித்து பாருங்க. அதனால் எண்ணத்தை உண்போம், அப்புறம் எண்ணத்தை உடுப்போம். சரி, இதை அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. அதனால் இந்த வருஷத்தில் அனாவசியமாக கடவுளியை தெரியக்கூடாது. அனாவசியமாக கடைக்கு போய் எதுக்கு தேவைன்னா கடைக்கு போகணும். சும்மா அப்படி போகிறோம், கடை அப்படியே வாய் பார்த்துட்டு அலையிறது கடையில். அது பேர் இல்லை, ஸ்டைலாக சொல்கிறேன், விண்டோ ஷாப்பிங்க. ஜன்னல் வழியாக பார்த்துட்டு வந்துடுவேன், நீ வரமாட்டிய. இப்போ எல்லார் கையிலும் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. கார்டு இருக்குது. அதனால் கார்டில் வாங்கி கடனை வாங்கி செலுத்த முடியாமல் எதுக்கு இந்த அட்டகாசம்? நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் பாஸ்டர்ஸு சொல்லி கொடுப்பாங்க, நீயோ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பாயின்னு. ஆனால் இந்த நாட்கள் அப்படி கிடையாது. கடன் வாங்க போகிறேன், அவன் கேட்டவுடனே கொடுக்கணும்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஸ்ட்ராங்காக அப்படின்னு ஜெபம் பண்ணுற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறோம். இன்றைக்கி நான் பாரத்தோடு சொல்கிறேன், இந்த வருஷத்தில் எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் கடன் வாங்க மாட்டேன். சேலை, துணிமணி, புரியுதா, இதெல்லாம் கடன் வாங்க மாட்டேன். ஆண்டவர் நடத்துவார். இதுக்கு பேர் தான் என்ன வாழ்க்கை? இதுக்கு பேர் தான் என்ன வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. என்னாகமோ 14ஆம் அதிகாரத்தில் யோசுவா 6 முதல் 8 வசனத்தை வாசிக்கும் போது நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. 6ஆம் வசனம் வாசிங்க, 14:6. என்னாகமம், நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 6 வாசிங்க டக்குனு. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். நல்ல கவனிங்க. நீங்க அவிசுவாசமான வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமா பேசுறீங்க. இப்போ நான் இதே ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நல்ல கவனிங்க, இதே ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 1981 ரட்சிக்கப்பட்டேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அப்புறம் 2-3 வருஷத்தில் ஊழியத்துக்கு வந்துட்டேன். இன்னும் வரைக்கும் ஒரு பைசா யார்கிட்டையும் கடன் வாங்கலை. உனக்கு என்ன சார், நிறையா பணம் வச்சிருப்ப சார், புரியுதா உங்களுக்கு? நான் பகிரங்கமாக அறிக்கை பண்ணுறேன், யார்கிட்டையும் கடன் வாங்கலை, என் பண கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும்போதும் 1008 போராட்டம் இருக்கும். டிவி ஊழியத்தை எப்படி நடத்துறது, பத்திரிக்கை ஊழியத்தை எப்படி நடத்துறது, ஒரு மாதம் முடியும் போது ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. நானும் ஒய்ஃபும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவோம். அவள் டைரியெல்லாம் பார்த்தா எழுதி வச்சுருக்கா நிறையா, இந்த மாத தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறீர், தோத்திரம். ஒருத்தர்கிட்டையும் போய் சொன்னது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம பார்க்கிங் லேண்டுக்காக ஜெபம் பண்ணுவோம்ல, நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? சத்தமாக சொல்லுங்கள். கைகளை உயர்த்த தானே சொன்னேன். அது எவ்வளோ ரூபா சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ரூபான்னு சொன்னேன்? இது வரைக்கும் தான் சொல்ல, இன்றைக்காவது சொல்ல. நான் ஏன் சொல்லணும்? புரியுதா? 12 மாதத்தில் முடிச்சிட்டோம் நம்ம. அதனுடைய ரகசியம் என்ன சார் நீங்கள் கேட்டிங்கன்னா, அது ரகசியம் என்ன? கையை உயர்த்து. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கையை உயர்த்தி ஜெபிச்சு பாருங்களேன், ஆச்சரியமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், ஆண்டவரே நான் கையை உயர்த்துறேன், எனக்கு ஆண்டவரே இனோவா கார் அனுப்புங்க. நான் கையை உயர்த்துறேன், ஆடி கார், ஆடிலாம் கையை உயர்த்துறேன், BMW கொடுங்க. நான் ஒன்று சொல்கிறேன்,
கொடுத்த மோட்டார் சைக்கிளுக்கு ஒழுங்காக இஎம்ஐ கட்டலை நீ. ஆண்டவர் சொல்லுவார், கொடுத்த அந்த மோட்டார் சைக்கிளுக்கு நீ ஒன்றும் டவுன் பேமெண்ட் கட்டாமல் நீ உல்லாசமாக சுற்றிக்கிட்டு, புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, அதாவது எனக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர், விரலுக்கு ஏற்ற வீக்கம் தமிழில் சொல்லுவான். என்னது? விரலுக்கு ஏற்ற வீக்கம். ஆண்டவர் சொல்வார், நீ சொல்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு BMW காரை வாங்கி உனக்கு கொடுத்துட்றேன்டா. அந்த காருக்கு ஒரு மாதத்துக்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு மாதம் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 40,000 50,000 வரைக்கும் வரும். தேவையா இது நமக்கு? அது தேவைன்னு வரும்போது மெயின்டெனன்ஸுக்குரிய காசெல்லாம் தருவார். புரிஞ்சவங்க கையை வச்சு தோத்திரம் பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இருக்கிறவனுக்கு ஒரு கார்னா இல்லாதவனுக்கு ஓலா காரு. அப்போ என்னை ஓலா கார்லேயே போவை, நீ மாத்திரம் இன்னோவாவில் போ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்க, கார்லாம் இல்லாத காலத்திலேயே லைசன்ஸ் வாங்கி வச்சு, கார்லாம் இல்லாத காலத்திலேயே காருக்கு கீ செயின் வாங்கி வச்சு தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் நாங்கள். அதனால தான் இப்படி நான் உரத்த குரலில் பேசுகிறேன். சோர்ந்து போயிடாதீங்க. மற்றவங்க அதை சொல்லுவாங்க, இந்த வருஷம் உனக்கு வீடு தராரு, இந்த வருஷம் கார் தர. என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கவரப்பாளையத்தை வச்சுக்கோங்க. நம்மளை விட பெரிய பெரிய பணக்காரன்லாம் இருக்காங்க கவரப்பாளையத்தில். அங்கே ஜீசஸ் இருக்காரு? அங்கே ஜீசஸ் இருக்காருன்னு கேட்குறேன். கவரப்பாளையத்தில் இருக்கிறவங்களாம் 2-3 கார்லாம் வச்சுருக்காங்க அவங்க வீட்டு முன்னால். அவங்கள போய் ஜீசஸ் கொடுத்தாருன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஜீசஸ் கொடுக்கல, எங்கள் ஆண்டவர் கொடுத்தாருப்பாங்க. இல்லை, இந்த காரு, இந்த பங்களா, இந்த வீடு, இதை தருவார் அதை தருவார்ன்றதுக்கு ஏசப்பா தேவையே இல்லை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று இருக்குது, அதுக்கு தான் நித்திய ஜீவன். அது இயேசு ஒருவரால் தான் தர முடியும். ஆமென் சொல்லுங்க. அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்புறம் தேடு, அப்புறம் அப்பொழுது இவைகளெல்லாம், சத்தமாக சொல்லுங்க, இவைகளெல்லாம், காரு, வீடு, அப்புறம் என்னென்னலாம் நீங்கள் சொல்கிறீங்க, இவைகளெல்லாம் உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை தேடுறா, நான் உனக்கு இதெல்லாம் தரேன். இதுக்கு மேலே எப்படி பிரதர் தேடுறதுன்னு தெரியலையே. காலையில் அங்கே ஓடினேன், இங்கே வந்திருக்கிறேன், நாளையிலேருந்து யூடியூப்பில் உட்காருவேன். இதுக்கு மேலே என்ன தேட சொல்கிற? அதாவது தேட வேண்டிய விதத்தில் தேடணும். திருடனை பிடிக்கிற வரைக்கும் போலீஸ்காரன் அமைதியாக இருக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மைண்டில் சுற்றிட்டு இருப்பான். ஒய்ஃபை பார்த்தாலே அவன் திருடமாக தான் பார்ப்பாங்க. சார், போலீஸ்காரன் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் அவங்களுடைய எய்ம் தான், எப்படியாவது பிடிக்கணும். பிடிச்சிருவாங்க. அது மாதிரி ஆண்டவர் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அவர் சமீபமாக வரும்போது கையை வைத்து விசுவாச வாழ்க்கை தாரும். ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் முழுவதும் விசுவாச வாழ்க்கை தாரும். பணத்தில் விசுவாசம். ஆமென். பணத்தில் எனக்கு விசுவாசத்தை தாரும். நான் என் வீட்டுக்குள்ளே பணத்தினால சண்டை வரக்கூடாது. என் வீட்டுக்குள்ளே ஏன் பணம், ஓன் பணம், இந்த பணத்தை கொடுத்தேனே, நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஏற்கனவே நீங்கள் வாங்கின கடனை கொடுக்கல, இதுவே இந்த பிரச்சனையை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஷபார் யாஹாலா ரமா ஹபா, அந்தந்த நாளுக்குரிய அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாருமாண்டவரே. சத்தமாக சொல்லுங்கள், தாருமாண்டவரே, இயேசுவின் நாமத்தில் தாரோ. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடியால் கரந்தட்டி பாடுவோம். கூறுகவில்லை கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களால் மாறிடவே சுதனர் புரிந்தனரே, சுத்தர்களால் மாறிடவே சுதனர் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே,
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழை. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். 7:51 8 மணிக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். சரியா? யோசுவாவின் புத்தகம் கடைசியாக 10ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11 12. அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். 12ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளில் கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே கெபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் என்று சொன்னார். 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் நாங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் தரித்தது, சந்திரனோ நின்றது. சூரியன் அஸ்தமிக்கிற தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இங்க பாருங்க, சூரியன் நிற்குமா? அப்படியே டிராவல் பண்ணி சூரியன் எங்க உதிக்கும்? வடக்கில் உதிக்கும். அப்படியா? கிழக்கில் உதித்து மறையும் போது சாயங்காலம் வந்துடும். இல்லை, அன்னைக்கு யோசுவா காலத்தில் சாயங்காலமே வரமாட்டாங்க தான், அப்படியே சூரியன் நிற்கிதான். விஷயம் என்னன்னு கேட்டால், யோசுவா ஜெபம் பண்ணுறார், சூரியனை பார்த்து கட்டளை கொடுக்கிறார். சூரியனே சந்திரனே தரித்து நில். அந்த வசனத்தை பாருங்க 12. சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும். ஆமாம், யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினான். நல்ல கவனிங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ ஒரு ஜெப வீரனா மாறணும், நீ ஜெபிக்கிறவனா மாறணும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு காலத்தில் நமக்கு ஜெபிக்க தெரியாது, இப்போ நமக்கு ஜெபிக்க பழகிறோம். இல்லை, ஜெபிக்க பழகிறோம். அப்போது நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் அடிக்கடி ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே போகணும். கிச்சனில் சமைக்கும் போதெல்லாம் தோத்திரம் பண்ணிக்கிட்டே சமைக்கணும். அப்படி ஜெபம் 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 நீங்கள் பண்ண 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 ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை உங்கள் மேலே ஊற்றிடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா இரவில் சொப்பனங்களின் மூலம் கர்த்தர் பேசுவார். பயப்படாதீங்க. இந்த வருஷத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. அதுக்கு நீ சினிமா பார்ப்ப, கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலை, நீ வாயை மூட்டிரு, அவர் தெரிஞ்சு தான் சினிமா பார்க்குறான், அவரே என்னை அலோவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு போராட்டங்களும் ஆண்டவரை தாண்டி தான் வருது. அதனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோசுவா ஒரு ஜெப வீரன், யோசுவா ஒரு விசுவாச வீரன். இந்த வருஷத்திலிருந்து எனக்கு அதிகமாக ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. நம்ம அறையில் ஜெப அறைகள் நிறையா இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்க்காத புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா, நான் நின்று பேசுகிற இந்த இடத்துக்கு கீழே நிறைய ஜெப அறைகள் இருக்குது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து குடும்பமாக வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆச்சரியமாக கர்த்தர் பதில் அளிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவர் வந்து சூரியனே அப்புறம் சந்திரனே நில்லுனார,
அதில் இன்னொரு ரகசியம் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு கூட்டம் கானானியர். சரித்திரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கானானியர் சூரியனையும் சந்திரனையும் தான் கடவுளாக வழிபட்டு வந்தாங்களாம். அப்போ அவங்க கடவுளாக வழிபட்டு வர அந்த கடவுளை யோசுவா நிறுத்திட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்போ கானானியர் மத்தியில் ஒரு பெரிய அசைவு வருது. அப்போ வல்லமை உள்ள ஆண்டவரை அவன் வணங்குறான். அதனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் வீட்டை கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்லிட்டா, நான் ஒருத்தி தான் ஜெபம் பண்ணுறேன், அவரும் ஜெபம் பண்ண மாட்டேன்றாரு, அவங்களும் ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க, எங்கேருந்து இந்த வீடு உருப்படும்? அப்படி பேசக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அப்பொழுது நீயும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்க. நம்புறீங்களா? உங்கள் ஒருவர் மூலம் உங்கள் வீடு தலைக்கீழ மாறப்போகுது. உங்கள் வீடு மாறப்போகுது, நிச்சயமாக மாறப்போகுது. இந்த வருஷம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். நீங்கள் வீட்டுக்கு போன உடனே அல்லது இந்த யூடியூப்பில் இந்த செய்தி அப்படியே பதிஞ்சு இருக்குது. இப்போ இன்றைக்கி நாளைக்கு பகல் ஒரு முறை கேட்டுட்டு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு டைரியில் எழுதி வைங்க. டிசம்பர் மாதம் வரும்போது பாருங்கள். என்னை பொறுத்தவரை அது மார்ச்சிலே நடக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஜெபிக்கும்படி எழுப்பி நிற்போம். வேகமாக ஜெபமணி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா ட்ராவல் பண்ணி வந்தவங்க சரியான நேரத்தில் 8 மணி கூட ஆகலை. நீங்கள் பதட்டப்படாதீங்க. உங்களை அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் சுகமாக உங்கள் வீடுக்கு உங்களை கொண்டு போவார். இந்த ஜெபம் முடிந்தாலும் உங்களுக்காக கீழே அந்த ஜெப எண்ணெய்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, எடுத்துகிட்டு போங்க. சரியா? அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு போங்க. சரியா? கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். இல்லை உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகணுன்னு வந்திருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இங்கேருந்து நான் வெளியே போவேன். கண்களை மூடி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. இது ஒன்று இருந்தால் போதும்மா, இது ஒன்று இருந்தால் போதும் தம்பி. ஆமாம், அவர் கூட இருக்காருன்னு அர்த்தம். அப்படின்னா அவர் கூட உங்களோடு இருக்கிறார்னு அர்த்தம். அவர் கூட இருந்தால் ஆமென், எல்லாம் சகலமும் நேர்த்தியாய் செய்வார். உங்கள் வீட்டில் ஜனவரி மாதம் என்ன நடக்கணும்? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அவரே செய்வார். அவரே செய்வார். ஐயோ, எனக்கு அம்மா இல்லையே, எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு உதவி செஞ்சவங்களுடைய வருமானம்லாம் முடங்கி போயிட்டு, நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு வழி அடைத்தால் கர்த்தர் 7 வாசலை திறக்க மாட்டாரா? நிந்தை புரட்டப்பட்ட இடம் கில்கால். பிள்ளை இல்லாமல் இருக்கிற சகோதரிகளே, ஆச்சரியமான ஒரு பதில் வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை சந்தித்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணி முடித்தோடனே ஒரு காணிக்கை எடுப்போம். காணிக்கை எடுத்து முடித்தோடனே இந்த மாதம் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடுறவங்க நினைக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் ஆசீர்வாதம் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் யாருக்காக ஜெபிக்கணும்னா இங்கே நிற்கலாம். சரியா? ஆண்டவர் நடத்துவார். எல்லா கைகளை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. ஆமென். சொல்லுங்கள், யோசுவாவின் தேவன் என் தேவன், யோசுவாவின் ஆண்டவர் என் ஆண்டவர். யோசுவா 1:5 சத்தமாக அறிக்கை பண்ணுங்க. யோசுவா 1:5, யோசுவா 1:5. எனக்கு நடக்க போகிறது. இனி நான் பயப்பட மாட்டேன். பயம், திகில், சத்துருவின் போராட்டம், பில்லி சூனியம், பிசாசு கட்டு, எதிர் வல்லமை ஒன்றும் என்னை அணுகாது. நான் விழுந்து போக மாட்டேன். இச்சையின் ஆவிகள் என்னை மேற்கொள்ளாது. உலகம், மாமிசம் என்னை மேற்கொள்ளாது. கர்த்தரோ என்னோடும் என் பிள்ளைகளோடு கூட இருப்பார். கர்த்தர் ஒருவரே என்னை நடத்துவார். கர்த்தர் ஒருவரே என்னை நடத்துவார். அருமையான ஆண்டவரே, எத்தனை பேர் இங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, ஆன்லைன்ல எத்தனை பேர் இப்பொழுது ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்களோ, அத்தனை பேருடைய கைகளோடு உம்முடைய கைகளை இணைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயமாய் நடத்த போறீங்க. ஆமா, யோசுவா 1:5. வீடு போற வரைக்கும் உங்க நாவு அறிக்கை பண்ணணும். யோசுவா 1:5, யோசுவா 1:5.
அப்படியே நடத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாம காத்துக்கொள்ளுங்கப்பா. போராட்டங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. மகிமையின் ராஜா கிருபையாய் நடத்துங்க. வருமானத்தை கொடுங்க. சந்தோஷத்தினால நிரப்புங்க. கிருபையினால நிரப்புங்க. ஆமென். மாறாவின் கசப்புகள் எல்லாம் மதுரமாகும்படி செய்யுங்க. உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் யார் யார் என்னென்ன அற்புதங்கள் இந்த ஆண்டிலே நடக்கணும்னு சொல்றாங்களோ அந்த அறிக்கையை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணுகிறீங்க. அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.